கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாத பலன்கள், வார பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், அதாகப்பட்டது ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றால் கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா? கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த 4/11/2024 அன்னைக்கு கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம். இந்த 4/11/2024 திங்கட்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது 4ஆம் வீடான கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க. இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார். ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது. இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் வரும். இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பெயர்ச்சி சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. ஏன் 3 வருஷம்னாக்க வக்ரகதி 2 ட்ரிப் அடைகிறாரு, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷம் இருக்கார். அப்போ 3 வருஷத்தை 9 பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய 4 மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார். அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 9 நட்சத்திர பாதத்தினால அந்த 3 வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாதத்துக்கு சற்றேறக்குறைய 121 நாள். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா? கணக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த 9 நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றேறக்குறைய 120 நாள், 121 நாள் கடக்கிறாரு. அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4, சதய நட்சத்திரம் 1, சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 3, சதய நட்சத்திரம் 4. அப்போ 4 2 6. அதுக்கு அடுத்தது பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள். அப்போ 9 பாதங்கள் இருக்கார். இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் 3லேருந்து சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 2லேருந்து சதய நட்சத்திரம் 1 வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அவர் போகிறார். அப்போ அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள். அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா? நல்ல பலன்களை தருவார். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 3 ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2ஆவது ரவுண்டு பொங்கு சனி, 3ஆவது ரவுண்டு கண்டச்சனி, 4ஆவது ரவுண்டு மரணச்சனி. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்திரி திசையின் கணக்குப்படி 120 ஆண்டுகள் ஒரு நபருக்கு அந்த காலகட்டங்களில். இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் 68 வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது, இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில்
3 முறை இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நமக்கு இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம். அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது 2.5 வருஷம். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ இந்த 2.5 வருஷமும் அந்த 9 நட்சத்திர பாரகாரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த 2.5 வருஷம்னா 12 12 24 24 6 30 மாதம். 30 மாதத்தை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வரும் அப்ராக்ஸாக. அப்போ அந்த 100 நாள் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ 30 மாதம்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 100 900 நாளை டிவைட் பண்ணோம்னா 100 நாள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த 100 நாள் பலமாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக வச்சுங்களேன், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 100 நாள் வருது பார்த்தீங்களா, அந்த 100 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கெடுபலன்களை தரும். சரி சாமி, அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா, பாக்கி நாளெல்லாம் பலன் தராதா? அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார். 900 நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா 2.5 வருஷம்னா 30 மாதம். அப்போ அந்த 30 மாதத்தில் உங்களுக்கு 100 நாள் பலன் தருவார். அதே போல் அர்த்த ஆசிரம சனி, அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி 4 அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சற்றேறக்குறைய 100 நாள் பலன் தருவார். அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீப் வருஷம் 365 ப்ளஸ் 180, அப்போ 770 750 850 கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 900 நாள். அப்போ ஒவ்வொருத்தரும் 100 நாள் பலன். அடுத்தது ஏழரை சனி அப்படின்னு இருக்கு. ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆவது முறை வரும்போது மரணச்சனி, அது 120 வருஷம் ஆகும். அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது. இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்னு இருக்கு. ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது விரயச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி. அப்போ இந்த 7.5 வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ இந்த 7.5 சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 விநாயகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பான கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது சில சந்தோஷங்கள் கிடைச்சிது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் பலம் இழந்ததுனால இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ இந்த சனி பகவான் 4/11/2024 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ அஷ்டமத்து சனி திருப்பி மீண்டும் உங்களுக்கு தொடருது. எப்போதுமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகை அப்படிம்போம். அப்போ இப்போ அஷ்டமத்து சனியை நடக்கிறதுனால இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது
பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். தனி மனிதன் வண்டி, அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் வண்டியில் போகிறத தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது சில கண்டங்களை கொண்டு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை சாமி, நான் என் வண்டியில் தான் போகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிப்போங்க, ரேஷ் டிரைவிங்கை குறைங்க. அது பண்ணினோம் அப்படின்னா எதவாக இருக்கும். இல்லை பொது போக்குவரத்து, காரு அல்லது பஸ்ஸு இல்லாட்டி ட்ரெயின் இதை மாதிரிலாம் போனோம்னாக்கா வருகின்ற பிரச்சனையும் தவிர்க்கலாம். அதே போல் சந்திரனோட ராசிக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால யாரு கூடயும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் செய்யக்கூடிய வாதமும் விதாண்டாவாதமும் உங்களுக்கு எதிராகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால. அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பதும் நல்லது. ஜாமீன் ஜவாப் போடுறதும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாமீன் ஜவாப் போட்டாக்க அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஜாமீன் போட்ட உங்களை பிடிச்சி அவங்க வாங்கின அத்தனை கடன்களையும் உங்கள் கையில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எச்சரிக்கையான காலகட்டம் அப்படின்றது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். அடுத்தது குரு பகவானானவர் என்ன இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு 11க்கு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு சொணக்கம் இருந்துச்சு. அந்த சொணக்கம் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, தனக்காரனான குருவே இருக்கிறதுனால வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு மேஷராசியை பார்க்குறார். மேஷராசி அப்படின்றது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 10ஆம் இடம் அப்படின்றது நம்ம பொறுத்தளவுக்கு சொல்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ இந்த தொழில் ஸ்தானங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஆனால் பிரச்சனைகளை விட்டு வெளியிலையும் கொண்டு வந்துடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது 10ஆம் இடம். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அடுத்தது இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சு. எப்பொழுதுமே ஒரு நபருக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தொடர்பு வரும்பொழுதும் குரு பகவானுடைய பார்வை பெறக்கூடியது தான் குருபலம் அப்படிம்போம். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு குருபலம் வந்தாச்சு. இதுவரை நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி வக்ரத்தில் இருந்ததுனால, பலம் இழந்ததுனால திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்படி தள்ளி போயிட்டு இருந்த நண்பர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சமிருத்தி கிடைக்காத அத்தனை நண்பர்களுக்கும் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அப்போ குழலினிது யாழினிது மழலை சொல் கேளாதோர் அப்படின்றது. அப்போ வீட்டில் கண்டிப்பாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு வீட்டில் குலதெய்வம் வந்தால் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாருமே வரும். குலதெய்வம் வாசம் செய்யலைன்னாக்க அந்த வீட்டில் எல்லா விதமான அசுப சக்திகளும் நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வம் வீட்டுக்கு வரும்பொழுது தான், இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும்பொழுது தான் நீண்ட நாட்களாக அந்த வீட்டில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுமே நிகழாமல் இருந்துச்சு. அப்போ அந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நிகழ ஆரம்பிக்கும். திருமணம், படிப்பு, கல்விக்காக உயர்நிலை போடக்கூடிய இடம், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரா, கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும், நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும். பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்குறார். அதுவும் சனி பகவானுடைய இன்னொரு வீடு. அப்போ 9 அப்படின்றத பொறுத்தளவுக்கு உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் போன்ற கல்வி படிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தான் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி பாஸ் பண்ணி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில்
பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, யூனிவர்சிட்டியில் வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன வாய்ப்பு அப்படின்னாக்க, நான் என்ன கோர்ஸ் சேரணும்னு நினச்சி போனனோ அந்த கோர்ஸ் கிடைக்கும். இதை தவிர இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகும்பொழுது அதற்குண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், க்ரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்காமல் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிக்குமா? கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகு. ஏன்னா ராகு கேதுவுக்கு எப்பொழுதுமே தனி வீடு கிடையாது. யார் இடத்துல வீடு கொடுத்துருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகு மூலியமாக, கோதண்ட ராகு மூலியமாக கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த இந்த யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு, குரூப் 1 தேர்வு எழுதக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு நல்ல சிறப்பான இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்லலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு அடிக்கடி பிரேக் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, முயற்சி எடுப்பீங்க, அது எடுக்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரே குழப்பமான நிலையும் பதட்டமான மனநிலையும் வரும். அப்படி வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையோடு செய்யணும். இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன், ஜவாப்பு போடுறத தவிர்த்தாச்சு அப்படின்னா சிக்கல்களை தவிர்க்க முடியும். ஒரு சில இந்த கடகராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியான அளவுக்கு பலன் தரலை அப்படின்னு சொன்னாக்க தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும். அப்போ அந்த தொடர் தோல்வியிலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது சனி பகவானுடைய சன்னிதானம். அப்போ இந்த சன்னிதானத்தில் பொறுத்தளவுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, 7.5 சனியோ நடக்கிறவங்க தான் போகணுமே தவிர அது இல்லாதவங்க போனால் கெடுபலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்பு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரன் தர்பாரண்யேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை, இதை தவிர சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்பொழுது 11 எல் தீபம் போட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து வெளியில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தினால் ஏற்படுகின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு சொல்கிறோம். நல்லது, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.